தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆறு போல் வெள்ளம் ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் சென்னை சாலை முற்றிலும் மழை நீரால் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் மழையால் விழுப்புரம் முழுவதும் வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தை வெளியேற்ற முடியாமல் ஊழியர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். சாலை முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய வெள்ளத்தால் மக்கள் அவதிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலைமை அங்கு காணப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக 2 நாளுக்காக விழுப்புரத்தில் அடாமழையால் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக இங்கே முத்தாம்பாலம் ஏரி உடஞ்சி போச்சு. மக்களுக்கு பால் பாக்கெட்டு, பிஸ்கெட் பாக்கெட்டு இதெல்லாம் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா திருவாமத்தூர் ரோடு உடஞ்சி போச்சு. அங்கே பேரிடர் மீட்பு குழு கூட சேர்ந்து அங்கேருந்து 10 குடும்பத்தை மீட்டு வந்தோம். அதுக்கு மதியம் பாப்பாங்குளத்தில் அங்கே ஒரு 100 குடும்பத்துக்கு பால் பாக்கெட்டு, திடீர் குப்பத்தில் 100 பேருக்கு பால் பாக்கெட்டு கொடுத்துருக்குறோம். தொடர்ச்சியாக பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பண்ணுது. விழுப்புரத்தில் நாங்கள் எல்லா ஏரியாவும் இன்னும் பால் பாக்கெட்டு, பிஸ்கெட் பாக்கெட்டு, சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு செஞ்சுட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பொன்மலை நகர், அடுத்து ஓம் சக்தி நகர், முத்தாமலை கோயிலுக்கு எதிர்க்க உள்ள தெருவு, அண்ணாமலை ஹோட்டல் பக்கத்தில் அந்த தெருவு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மழை தண்ணி அதிகமாக நின்றுட்டு இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு பால் பாக்கெட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். தலைவர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து நம்பர்லேருந்து யாரும் பார்க்கல. அவங்க வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு நாங்கள் கரண்ட்டு கிடையாது, எதுவுமே எந்த வசதி எதுவுமே இல்லை. 2 நாளாக மழை பெய்யுது, கரண்ட்டு இல்லை. எல்லாம் ஆறு மாடு எல்லாம் இதாக இருக்குது. உள்ளே எல்லாம் தண்ணி வந்துடுது. 3-4 அடிக்கு மேலே தண்ணி வந்துடுது. ரொம்ப ஆயனம்பாளத்தில் ரொம்ப மழை பெஞ்சிடுது. நாங்கள் உள்ளே இருக்க முடியல. வீடுகள்லாம் வெள்ளம் பூழ்ந்து போச்சு. நாங்கள் 2 நாளாக சாப்பாடு இல்லாமல் கிடக்கிறோம். தண்ணி கூட குடிக்கிறதுக்கு குடிநீர் வசதி கூட இல்லாமல் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எப்படி உயிர் வாழ்த்து இந்த ஊரில்? யாரும் எங்களை என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. நாங்கள் தங்க இடம் இல்லாத அவதிப்பட்டு நிற்கிறோம். அதிகாரி யாரும் பார்க்கலைங்க சார். எங்களை என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இது வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க, ஏதா இருக்கிறீங்கன்னு கூட கேட்கல. நைட்டு பூரா தூக்கல. தண்ணி இறச்சி எங்களுக்கு அழுத்து போச்சு. உள்ளே வந்த தண்ணி இறச்சி எங்களாலேயும் முடியாமல் தான் மோட்டு பகுதியாக நாங்கள் இப்போ நின்றுங்கிறோம் மழையில். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். தாமோதரன் வணக்கம். விழுப்புரத்தை பொறுத்தவரைக்கும் முழுவதுமே அங்கே வெள்ளப்பெருக்காக காணப்படக்கூடிய சூழல்ல வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கு ஊழியர்கள் அவதி அடைஞ்சு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். வெள்ளத்தை வெளியேற்றுறதுல அவர்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டிருக்கு? தற்போதைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். விழுப்புரத்தில் பெங்கல் புயலானது பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மழையானது பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் ஏரிகள் நிரம்பி உடைப்பு ஏற்பட்டுள்ளது. விராட்டிக்குப்பம் ஏரி உள்ளிட்டவைகள் உடைப்பு ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் வருகிறது. தண்ணீர் வீடுகளுக்கு உள்ளே நுழைந்துள்ளது. இதன் காரணமாக மக்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். பெரும்பாலான சுமார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 70% வீடுகள் முற்றிலும் நீர் தேங்கி நீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு உள்ளே தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் நகராட்சி ஊழியர்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். இருப்பினும் சாலைகளில் ஓரமாக ஏரிகளின் அருகே கடக்கக்கூடிய நீரினை ஒரு வடிவப்படுத்தி அவர்கள் சாலையினை நெருக்கிவிட்டு அந்த அப்புறப்படுத்தி நீர்வழி பாதையினை ஒழுங்குபடுத்தி வருகின்றனர். இருப்பினும் மழையானது தொடர்ந்து பெய்ததன் காரணமாக அதிகப்படியான வெள்ளம் ஏற்பட்டதால் முற்றிலுமாக சேதமுற்று காணப்படுகிறது. அந்த ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இருப்பினும் அவர்களால் தண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்து தற்பொழுதும் மழையானது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்ய தொடங்கியுள்ளது. இந்த தண்ணீர் வரத்தானது அதிகப்படியாக வந்து கொண்டே உள்ளது. ஏரிகள் உடைப்பு காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தின் நுழைவு வாயில், விழுப்புரம் நகரின் நுழைவு வாயிலான விழுப்புரம் சென்னை சாலை, விழுப்புரம் திருச்சி சாலை உள்ளிட்ட சாலைகள் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீரானது காட்டாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக பெரும் பாதிப்பினை விழுப்புரம் மாவட்டம் சென்றுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளி மாவட்டத்திலிருந்து ஊழியர்களை வரவழைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் மழை வெள்ளம் அதிகப்படியாக பெய்த மழையின் காரணமாக அந்த பணியானது தொய்வு ஏற்பட்டுள்ளது. மிகுந்த சிரமத்திற்கிடையே பணியாளர்கள் மீட்பு பணி இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாமோதரன்.